சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 5/2/2024 மாலை 4 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க. பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கம், நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி, வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். கூகுள் பே பண்ணுறதுக்கும் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. இன்றைய விற்பனை பதிவில் ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை காளை கன்றுகளுங்க, ஒரு ஜோடி காங்கேயம் செவலை காராம்பசு காளை கண்ணுங்க, ஒரு பல் போடாத ஒரு கிர் கிடாரிங்க, ஒரு நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய காலக்கண்ணோடு இருக்கக்கூடிய ஒரு குறுங்கால் பிள்ளை மாடுங்க என மொத்தம் 4 விற்பனை பதிவுகள் ஒரே பதிவில் இருக்குதுங்க. பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க சுழி சுத்தமான ஜோடி காங்கேயம் காளை கன்றுகளுங்க. கன்றுகளுக்கு வயது 8 மாதங்கள் ஆகுதுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, வயிறு தொங்கல் இல்லை. 2 கண்ணுக்குமே பார்த்திங்கன்னா சுழி சுத்தத்தில் எந்த தப்பு இல்லாமல் தெளிவான கன்றுகளாக இருக்குதுங்க. ஜோடி தரமான காங்கேயம் மயிலை காளை கன்றுகளினுடைய விற்பனை விலை 32,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்க. இந்த மாதிரியான கன்றுகளுக்கு நம்ம பார்த்திங்கன்னா முகர புதுசு மாற்றிடுறோம், வண்டி ஏற்றும் போது தும்பு திருகாணி தலைக்கயிறு புதுசு போடுறோம், குடல் புழு நீக்கம் பண்ணி கொடுக்குறோங்க. நீங்கள் உங்கள் இடத்துக்கு வந்ததுன்னா 2 மாதம் கழித்து ஒரு தடவை குடல் புழு நீக்கம் பண்ணுங்கள். கன்றுகள் உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடர் தீவனம் திங்கிறத நம்ம கண்டிப்பாக உறுதி பண்ணணுங்க. அதாவது மரச்செக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கு ஒரு 1/4 கிலோ முதல் நாள் இரவு ஊற வச்சிங்கன்னா போதுங்க. ஊற வச்ச புண்ணாக்குள்ளே அடுத்த நாள் காலையில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நெல் உமித்தவிடு, கொஞ்சம் நாட்டு சக்கரை, கொஞ்சமாக கல் போட்டு பெசறினாப்பில் பெசரி 2 உருண்டைகள் 2 கண்ணுக்கு பிரித்து வைங்க. கடலை புண்ணாக்கினுடைய வாசத்துக்கும் நாட்டு சர்க்கரையினுடைய சுவைக்கும் கன்றுகள் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டு பழகிக்குங்க. பக்கத்துலேயே ஒரு கான்கிரீட் ஸ்லாபில் ஒரு சிமெண்ட் தொட்டியில் ஒரு 10 லிட்டர் பிடிக்கிற மாதிரி தண்ணி இருந்ததுன்னா ஊற்றி வச்சுருங்க. தண்ணி வேணுங்கிற அளவு குடிச்சிக்கும். அதே மாதிரி சரியான கால அளவுகளில் கேலண்டரில் நீங்கள் தேதிகள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியான கால அளவுகளில் நீங்கள் குடல் புழு நீக்கம் பண்ணும்போது கன்றுகளுடைய உடல் வளர்ச்சி பாதிக்காதுங்க. கன்றுகள் கட்டக்கூடிய இடத்துல தாது உப்பு கலவை கட்டிகள், அதாவது மினரல் மிக்சர் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது உப்பு கலவை கட்டிகள் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ 1 கிலோ 2 கிலோ அளவுகளில் கால்நடை மருந்தகங்கள்லையோ இல்லை அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனையிலையோ நமக்கு கிடைக்குதுங்க. அங்கே போய் நீங்கள் அதை வாங்கிட்டு கன்றுகள் கட்டக்கூடிய இடத்துல மேலேருந்து கட்டி தொங்க விடலாமுங்க. அது உடம்புக்கு தேவையான தாது உப்புக்கள் சேர்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஒரு கன்று வாங்கிறது மட்டும் இல்லாமல் கன்றுகளினுடைய உடல் வளர்ச்சி சீராக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணால் தான் மீண்டும் அதை மறு விற்பனை செய்யும்போது நமக்கு மதிப்பு கூட்டல் பண்ணி விற்கும்போது நமக்கு ஒரு தொகை லாபமாக கிடைக்குங்க. காளைக்கன்றுகளில் என்ன மதிப்பு கூட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான தரத்தில் வாங்குறீங்க அப்படின்னா அடுத்து 1 வருஷம் கழித்து விற்பனை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 7-8 மாதம் கழித்து கன்றுகளுக்கு பார்த்திங்கன்னா உழவு பழக்கமோ வண்டி பழக்கத்தையோ ஏற்படுத்துறதுக்கு நுகம் வச்சு பழக்கி தயார் பண்ணுங்க. அதே மாதிரி சரியான கால அளவுகளில் கால இடைவெளிகளில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஊரில் பார்த்திங்கன்னா காங்கேயம் கால்நடை திருவிழாக்கள் கோவில் திருவிழாவை ஒட்டி போடுவாங்க. அங்கே நிறைய ஜோடி ஜோடியாக கன்றுகளை வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரியான இடத்துல முறையாக கொண்டு சந்தைப்படுத்துதல், இல்லைன்னா முகநூல் பக்கங்களில் விளம்பரப்படுத்துதல், இதெல்லாம் தெளிவாக பண்ணிங்கன்னா நமக்கான தொகை கண்டிப்பாக லாபமாக கிடைக்குங்க. இந்த பதிவில் வர்றது பார்த்திங்கன்னா ஜோடி காங்கேயம் செவலை மற்றும் காராம்பசு காளை கன்றுகள்ங்க. 2 கன்றுகளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 11 மாதம் வயசு இருக்குங்க. 2 கன்றுகளும் சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை. செவலை கன்று நல்ல சுத்த செவலைங்க, காராம்பசு கன்று மறை வெள்ளைப்புள்ளி இல்லாமல் இருக்குதுங்க. இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 33,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது. குடல் புழு நீக்கம் சரியான கால அளவுகள்லையும் அதே மாதிரி கன்றுகள் பார்த்திங்கன்னா அடர் தீவனம் வைக்கிறத சாப்பிடுதாங்கிறத உறுதிப்படுத்துதலையும் சரியாக பண்ணிங்கனாலே கன்றுகள் இளைக்காதுங்க. சில இடங்களில் மாடுகளுக்கு நம்ம புது மாடுகள் வாங்கிட்டு வருவோம், தாலியில் தண்ணி குடிக்காதுங்க 2 நாளைக்கு. சில மாடுகள் மற்ற மாடுகள் குடித்த தாலியில் தண்ணி குடிக்கிறது இல்லைங்க. சில மாடுகள் அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு பிளாஸ்டிக் டப்லேயோ ஒரு அலுமினியம் பேஷன்லேயோ தனியாக கலந்து வைக்கணுங்க. சில மாடுகளுக்கு மேலே தூவி விட்டால் தான் குடிக்கும். சில மாடுகள் காலையில் நேரம் கம்மியாக தான் குடிக்கும். சில மாடுகள் பெசர்னாப்பில் வச்சா சாப்பிட்டு பச்சை தண்ணி குடிக்கிற மாடுகளும் இருக்குதுங்க. சில மாடுகள் கட்டுனா உடனே குடிக்காது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நின்று பார்த்துட்டு தான் குடிக்கும். அப்படிலாம் நிறைய சூழல்கள் இருக்கிறனால அந்த மாடு என்ன எதிர்பார்க்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே மாடுகளை அடர் தீவனம் எடுக்க வைக்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்க. நல்ல தரமான கன்றுகளுங்க. இந்த கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குது.
ஒன்று செவலை, ஒன்று வந்து காராம்பசு. காராம்பசுக்கு மறை வெள்ளை புள்ளி இல்லை. ஜோடி கன்றுகளோட விற்பனை விலை வந்து 33,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது. அட்வான்ஸ் மட்டும் பண்ணுங்கள். ஜாயிண்ட் வாடகையில் கயிறுகள் மாற்றப்பட்டு உங்கள் வீட்டில் கொண்டாந்து இறக்கும்போது பாதுகாப்பாக இறக்கி கட்டுற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, ஒரு பல் போடாத 20 மாதங்களான சுழி சுத்தமான ஒரு கிர் கிடாரிங்க. பல் போடலிங்க, சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, நல்ல காம்பு அமைப்புங்க. காம்புகள் பார்த்திங்கன்னா நல்ல மொட்டு காம்பாட்ட தெளிவாக இருக்குதுங்க. மடி வந்து தொப்புள் இறக்கம், நல்ல தொப்புள் இறக்கம். காம்புகள் வந்து 2 இன்ச் இறக்கத்தில் நல்ல தெளிவாக இருக்குதுங்க. வால் இறக்கம் இருக்குது, நல்ல ப்ரீடு குவாலிட்டியிலையும் இருக்குதுங்க. தரமான 20 மாதங்களான சுழி சுத்தமான பல் போடாத கிர் கிடாரிங்க. விற்பனை விலை 29,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது. நேரில் போய் பார்த்து வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சுழி சுத்தம் எல்லா பொருட்களையுமே இருக்குதுங்க. இந்த மாதிரி தரத்தில் வாங்குறீங்க அப்படின்னா இன்னொரு 1 மாதம் 2 மாதம் கழித்து சுண்டல், வெள்ளை சுண்டலோ கருப்பு சுண்டலோ 1/4 கிலோ முதல் நாள் இரவு ஊற வச்சு அடுத்த நாள் ஊற வச்ச சுண்டலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொடுக்கலாம். ஊற வச்ச சுண்டலை முளைக்கட்டி கொடுக்கலாம், ஆட்டி ஊற்றலாம். ஏதாவது ஒரு வழிமுறையில் ஒரு 1/4 கிலோ டு 1/2 கிலோ சுண்டல் வந்து கொடுத்துட்டு வந்திங்கன்னா கர்ப்பப்பையினுடைய வளர்ச்சி மிக சீராக இருக்குங்க. வாய்ப்பு இருந்ததுன்னா கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை கொடுக்கறதும் ரொம்ப நல்லதுங்க. அது வந்து கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துங்க. தேவையான கர்ப்பப்பைக்குள்ளே அதாவது கிடாரிகளுக்கு தேவையான இரும்பு சத்து ஹீமோக்ளோபின் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் அதிகமாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சினை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருந்ததுன்னா அதையும் சரிப்படுத்துறது முருங்கைக்கீரை கொடுக்கலாமுங்க. அமாவாசை பௌர்ணமி நாளில் பாருங்கள், ஒரு 20 நாள் 25 நாள் சுண்டல் கொடுங்க. கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை கொடுத்துட்டு வாங்க. 20வது நாள் டு 25வது நாள் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பாருங்கள் ஏதாவது சினை பருவத்துக்கு வருதா அப்படின்னு. குழாய் அடிச்சிருந்ததுன்னா முதல் சினை பருவத்தை விட்டுட்டு 2வது சினை பருவத்தில் வந்து சினை ஊசிகள் போட்டுக்கலாமுங்க. கிர்ரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸடு செமன் வந்து இருக்குதுங்க. அதாவது கிடாரி கன்றுகள் மட்டுமே ஈனக்கூடிய சினை ஊசிகள் தற்போது வழக்கத்தில் இருக்குதுங்க. முன்கூட்டியே நீங்கள் வந்து அதை விசாரித்து எங்கே கிடைக்கிது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்தி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கிடாரிகளுக்கு நீங்கள் சினை ஊசி போடும்போது நமக்கு கிடாரி கன்றுகளே பிறந்ததுன்னா நாளைக்கு வந்து மாட்டுக்கு மாடு அதை வளர்த்திக்கலாமுங்க. அதுக்காகத்தான் செக்ஸடு செமன்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா சில பண்ணைகளில் வந்து பார்த்திங்கன்னா காங்கேயத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா செக்ஸடு செமன் வந்துருச்சுங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு 1,50,000 லட்ச ரூபா இம்போர்ட்டட் கண்டெய்னரில் ரொம்ப ப்ரிசர்வ்டாக வச்சுருக்கிறாங்க. அது ஒரு இடத்துல ஒரு இடம் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாத சூழல்லாம் இருக்குதுங்க. அதனால் வந்து இந்த காலப்போக்கில் காங்கேயத்துக்கும் வந்து கிடாரி கன்றுகள் போடுற மாதிரியான செமனும் புழக்கத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தற்போது கிர்ருக்கு மட்டும் செக்ஸடு செமன் நம்ம ஊர் பகுதிகளில் இருக்குதுங்க. சில இடங்களில் 1000 ரூபா வாங்குறாங்க, சில இடங்களில் 2,500 ரூபா ஒரு சினை ஊசிக்கு வாங்குறாங்க, கிடாரி கன்று போடுற சினை ஊசிக்கு. அதனால் நீங்கள் முன்னாடியே விசாரித்து போட்டுக்குங்க. ஏன்னா ஒரு கிடாரி கன்று பிறந்ததுன்னா மாட்டுக்கு மாடு அதை வளர்த்திக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 2ஆம் நீத்து ஒரு சந்தனப்பிள்ளை குறுங்கால் மாடுங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா மயிலக்கண்ணு காலக்கண்ணு. கண்ணுக்கு ஒரு 15 நாள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. நேரம் 3 லிட்டர் பால் தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம். மாடு கண்ணு 2 சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குது. ஈத்து 2வது ஈத்து, பல்லு கடைமுளைப்பு, கண்ணு மயிலக்கண்ணு காலக்கண்ணு, வயது 15 நாட்கள். மாடு கண்ணு 2ம் சுழி சுத்தம். கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். பாலோட அளவீடு நேரம் 3 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்குங்க. வால் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து முடக்கு வால் அப்படிங்கிற மாதிரிங்க. அது வந்து பிறக்கும்போது நேராக தான் இருந்தது. தன்னுடைய தாய் மாடோ ஏதாவது ஒன்று மிதித்ததுனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வளைவாக தெரியுங்க. அதனால் மற்ற அது ஒரு குறை கிடையாதுங்க. பிறப்புலேயே வந்து இருக்கிறத வந்து சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் வந்து பிறந்ததுக்கப்புறம் தாய் மாடு மிதிக்கிறதுனால ஏற்படுறது வந்து ஒரு குறை இல்லை. மாடு நல்ல மாடு, கறவை 3 லிட்டர் பால் வருங்க. விற்பனை விலை வந்து 39,000. பால் கறக்கிற வீடியோவும் இதில் இணைச்சிருக்கிறோம். அதனால் நீங்கள் அந்த வீடியோவையும் முழுமையாக பார்த்துட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 39,000. நேரம் 3 லிட்டர் பால் கறக்கும். கால் அணைச்சி பால் கறக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.